எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷெரீப் பாபு. நான் சென்னையில அக்ரிசிபிஎஸ்ன்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். விவசாயத்துக்கு எக்கச்சக்கமான ஆப் இருக்கு. பயிர் ஈல்டு இன்க்ரீஸ் பண்றேன், பூச்சி மருந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு பல விதமான ஆப் இருக்கு. ஆனா விவசாயிகளுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்கேற்ற ஆப் ரெடியா இருக்கான்னா அது கிட்டத்தட்ட இல்லைங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லா ஃபீல்டுலையும் போய் எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு அதை செஞ்சிட முடியறது இல்லை. அக்ரிசைட்டுன்னு நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப் எப்படி வித்தியாசமா இருக்கு மற்றதை விடன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிளான்டிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அருமையான ஆப். நீங்க ஒரு கிராப்னுடைய போட்டோ எடுத்து நீங்க அப்படியே மொபைல்லே அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பூச்சியோ அல்லது நோயோ தாக்கி இருக்குங்கிறத விளக்க சொல்லிடும். ஆனா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதிகபட்ச பேச்சா இருக்கு இல்லையா? அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கு. ஆனா அது அக்ரில ஏன் இல்லை அப்படிங்கிற சிந்தனையில உருவானதுதான் அக்ரிசைட் ஆப். இப்போ நான் பிளான்டிக்ஸ் உதாரணம் சொன்னேன்ல, அதுல ஒரு பூச்சியோ அல்லது ஒரு நோயோ தாக்குனதை நீங்க போட்டோ எடுத்து அனுப்புனா அதுக்கு என்ன செய்யலாங்கிற இத உங்களுக்கு ஆப்ல அதனுடைய தகவல் வரும். அதுவே இந்த பூச்சியோ நோயோ தாக்குறதுக்கு முன்னையே தெரிஞ்சா எப்படி இருக்கும் இல்ல? ஒரு வாரத்துக்கு முன்னையே இந்த அடுத்த 4 நாள்ல உங்களுக்கு இந்த பூச்சியோ அல்லது இந்த நோயோ தாக்குறதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சிந்தனையில உருவானதுதான் அக்ரிசைட். ஆனா இந்த நோய், பூச்சி தாக்கம் இது எல்லாத்த விட நாங்க அக்ரிசைட்ல முக்கியமா பாக்குறது என்னன்னு கேட்டா, இத்தனை போராட்டத்துக்கு நடுவுலயும் பிரமாதமா பயிர் பண்ணி அறுவடை பண்ணி பயிரினுடைய இதை எடுத்து பண்ணும்போது அதை விற்கிறது சரியான பிரச்சனையா இருக்கு பல விவசாயிகளுக்கு இல்லைங்களா? பெரும்பாலும் அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்கு நாங்க ஒரு யோசனை என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் அக்ரிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வெங்காயமே எடுத்துக்கீங்களேன், ஒரு குறிப்பிட்ட தாலுக்காவுல எங்கெங்க வெங்காயம் இருக்கு அப்படிங்கிறத விவசாயிகளே கூட தெரிஞ்சு அவங்களே கூட போய் வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல விற்கலாம். அல்லது நேரடியா காய்கறி கடை வச்சிருக்கிறவங்களே டைரக்டா உங்கள்ட்ட வாங்கினா நல்ல விலை கொடுப்பாங்கல்ல, அவங்க போய் காய்கறி மார்க்கெட்ல வாங்கிட்டு வர்றதை விட. அப்படி அவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு வர்றதை விட இந்த இடத்துல ஒரு மூட்டை, இந்த இடத்துல 4 மூட்டை, இந்த இடத்துல 5 மூட்டைன்னா மொத்தம் அவங்களுக்கு ஆப்லயே தெரிஞ்சதுன்னா அதை எல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணி விற்கிறதுக்கு இதா இருக்குங்க. அது ப்ராடக்ட் அக்ரிகேஷன் சொல்றது. அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட் விலை நீங்க இப்ப பயிர் பண்றீங்க, 3 மாசத்துல அறுவடை டைம்ல உங்களுக்கு என்ன விலை வரும்னு சுமாரா ஒரு கணிப்பு இருந்தா அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் மனசுல வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறது தான் அக்ரிசைட் ஆப். சரி, இதை நாங்க பாட்டுக்கு உருவாக்குகிறதுங்கிறத விட உங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி இதை உருவாக்குனா நல்லா இருக்குங்கிற எண்ணத்துலதான் இந்த குரூப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த குரூப்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க எந்தவித தயக்கமும் இல்லாம தெரிவிக்கலாம். விவசாயம், விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா இந்த குரூப்னுடைய இதே கெட்டு போயிடும் இல்லையா? இதை நல்ல முறையில நம்ம கொண்டு போவோம். நீங்க எல்லாம் உதவணும். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் போடுங்க. அதெல்லாம் வச்சுதான் நாங்க இதை செய்ய முடியும். இந்த ஆப் பல முக்கியமான பேசிக் சர்வீசஸ உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்க போகுது. இதுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதனால இந்த ஆப்புக்கான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை சொல்லுங்க. இது முதல் வீடியோ. நம்ம அடிக்கடி இந்த வீடியோ மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்கு கருத்துக்களை சொல்றேன், நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.